Shri Ram Jai Shri Ram சுந்தரகாண்டத்திலே சீதையை சந்தித்து விட்டு ராவணனுடைய அரசவையில் போய் அவனை சந்திக்கிறார். வாலின்னு ஒரு அரசனை பத்தி உனக்கு தெரியுமே ராவணா? அந்த வாலியை ஒரே அம்பால் ராமன் கொன்றார். சுக்ரீவன் ஹனுமான் முதலான சில குரங்குகள் அமர்ந்திருப்பதை சீதை காண்கிறார். தர்மத்தின் வழி வாழ்பவன் சுக்ரீவன், அவனோடு தான் சேர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்தன் பகவானால் அங்கீகரிக்கப்படணும்னால் அதற்கு முதல் படி பிராட்டி அனுகிரகிக்க வேண்டும். ராவணன் சீதை அபகரித்து போகும்போது கீழே ரிஷ்யமூக மலைக்கு மேலே சுக்ரீவன் ஹனுமான் முதலான சில குரங்குகள் அமர்ந்திருப்பதை சீதை காண்கிறார். பார்த்தவுடனே தன்னுடைய ஒரு உத்திரியத்தை கிழிச்சு ஒரு துணியை எடுத்து சில ஆபரணங்கள், அந்த ஆபரணங்களை மட்டும் கழட்டி அந்த மூட்டையில போட்டு அதை கட்டி அப்படியே அந்த மலைக்கு மேல போட்டுட்டு போயிடுறான். பறந்து போகும் அவசரத்தில் யாராவது ஒருவர் இதை ராமனுக்கு காட்டலாமோ இல்லையோ? சீதை எந்த மார்க்கத்தில் போனான்னு ராமனுக்கு தெரியாது. ஒருவேளை இந்த குரங்குகள் ராமனுக்கு செய்தி சொல்லலாம். சொல்லும்போது அந்த பெண்ணு சீதைதானான அடையாளம் காட்டணுமோ இல்லையோ? அதற்காக தன்னுடைய ஆபரணங்களை அவிழ்த்து அதை அந்த மூட்டையிலே கட்டி கீழே எரிந்து விட்டாள். அந்த மூட்டை நேர இவர்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து விழுந்தது. சுக்ரீவன் எடுத்து பார்க்கிறார். ஏதோ ஆபரணங்கள் எல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு பெண்ணு யாராலோ அபகரித்து செல்லப்படுகிறாள். நாம பண்ணுவதற்கு ஒண்ணுமில்லை என்று அந்த ஆபரணங்களை எடுத்து வைத்துவிட்டு அவர்கள் இயல்பு வாழ்க்கையோட துவங்கி விட்டார்கள். தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். இதை போலத்தான் ஒரு ஜீவாத்மாவுக்கு முதலில் அவர் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருப்பார். முதலில் பிராட்டி தான் அனுகிரகிக்கிறார். ராமன் சீதையை மீட்கணும் இல்லையோ? யாரோடு தோழமை கொண்டிருக்க வேண்டும்? சுக்ரீவனோடு நட்பு கொண்டிருக்கணுமா, இல்லை வாலிய தோழன்னு சொல்லிட்டு இருக்கணுமா? வாலி தான் அரசன். இன்னும் சொல்ல போனால் வாலி ராவணனை விட பல மடங்கு சக்தி உடையவர். ஒரு முறை ராவணன் வாலியோட சண்டை போட வந்தாராம். வரும்போது சந்தியாவந்தனத்துக்கான சமயம். வாலி நீ கொஞ்ச நாள் பொறுத்துன்று, நான் போய் சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ராவணன் கேட்கவில்லை. இப்பவே நான் வந்திருக்கேன், என்னோட சண்டைக்கு வா, உன்னை வீழ்த்தினால்தான் நான் பலசாலின்னு உலகத்தை நிரூபிக்க முடியும் என்று ரொம்ப வீர வசனம் எல்லாம் பேசினார். வாலி பார்த்தார். அப்படியே ராவணனை எடுத்து இப்படி கைக்குள்ளே இடிக்கின்றாராம். அவர் வாலி சந்தியாவந்தனம் பண்ணணும்னால் நம்ம போல கிழக்க நோக்கி திரும்பி அர்க்கியம் விடுறது, மேற்கு நோக்கி திரும்பி அர்க்கியம் விடுறதெல்லாம் கிடையாது. கிழக்கு அர்க்கியம் விடணும்னால் கிஷ்கிந்திலேருந்து பறந்து போய் நேராக கிழக்கு சமுத்திரம் இருக்கு பாருங்க, அங்கே போய் இறங்கி அந்த சமுத்திரத்தில் அர்க்கியம் விடுவாராம். மேற்கு விடணும்னா மேற்கு கடற்கரைக்கு பறந்து போய் அங்கே அர்க்கியம் விடுவாராம். அந்த சமயத்துக்கு ராவணன் வந்தான். அவன் அப்படியே கையில் இடுக்கிண்டு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கமும் போய் பண்ண வேண்டிய அர்க்கிய பிரதானத்தை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப கிஷ்கிந்தைக்கு வந்து இடுக்கின்ற இருந்த ராவணனை விடுவித்துட்டு, ராவணா ஏதோ சண்டை போடணும்னு சொன்னியே, இப்போ நான் தயார், சண்டைக்கு வரியான்னு கேட்டாராம். இதுவே போரும், உம்மை பெருமை தெரிஞ்சு போச்சு, ஒன்றும் நண்பன்னு சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன், நீரும் ஒரு அரசன் நானும் ஒரு அரசன், பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன்னு சொல்லி ராவணன் திரும்ப சென்று விட்டான். அதனால தான் ஹனுமான் ராவண பவனத்துக்கு போகிறாரோ இல்லையோ? சுந்தரகாண்டத்திலே சீதையை சந்தித்து விட்டு ராவணனுடைய அரசவையில் போய் அவனை சந்திக்கிறார். அப்ப ஹனுமான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, ராமனுடைய பெருமையை ராவணனுக்கு புரிய வைப்பதற்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார். வாலின்னு ஒரு அரசனை பத்தி உனக்கு தெரியுமே ராவணா? அந்த வாலியை ஒரே அம்பால் ராமன் கொன்றார். இதை தவிர வேற எதையுமே ஹனுமார் சொல்லலை. அவனுக்கு தெரிஞ்சது வாலியினுடைய பிரபாவம். அந்த வாலியே ராமனுக்கு ஒரு பொருட்டு கிடையாதுன்னால் உன்னையெல்லாம் அனாயாசமாக கொன்று விடுவார், அதனால் அவரை விரோதிக்காதே என்று பிற்பாடு உபதேசிக்க போகிறார். அப்ப அந்த வாலியோடு தோழமை கொண்டிருந்தால் ரொம்ப எளிமையா சீதையை பெற்றுக் கொடுத்திருப்பாரோ இல்லையோ? படையே வேண்டாம். வாலி ஒரு செய்தி எழுதி நேர ஒரு ஓலையை ராவணனிடத்தில் அனுப்பி, இந்த மாதிரி ராமனுடைய மனைவியை நீ அபகரித்துட்டு போயிருக்கிறாயாமே, இப்பவே திரும்ப கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் புள்ளி 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 போட்டு செய்தி அனுப்பிச்சார்னால் அடுத்த நிமிஷம் சீதையை தூக்கிட்டு ராவணன் வந்திருப்பான். ஆனால் ராமன் செய்யவே இல்லை. பட்டத்தில் ராஜாவா இருக்கிற வாலியோடு தோழமை கொள்ளாமல் சுக்ரீவனோடு தோழமை கொள்வதற்கு என்ன காரணம்னால் 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, வாலி அதர்மத்தின் வழி நடந்தானோ இல்லையோ, அப்போ அவனோடு ராமனால கை கோர்த்து கொள்ள முடியாது. என்ன அதர்மம் பண்ணார்னால் சுக்ரீவனை காரணமில்லாமல் ராஜ்யத்திலிருந்து ஓட்டிவிட்டான். சுக்ரீவனுடைய மனைவியை தான் சிறைபிடித்து வைத்திருந்தான். இது 2ம் வாலி பண்ண தவறு. அதனால்
தவறு செய்தவனோடு எனக்கு காரியம் நடக்குங்கிறதுக்காக சந்திப்பை செய்து கொள்ள முடியாது, அவனோடு கைகோர்க்க முடியாது. அப்ப தர்மத்தின் வழி வாழ்பவன் சுக்ரீவன், அவனோடு தான் சேர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரே நிலை பாருங்க. ஒருத்தர் கஷ்டம் புரியணும்னால் நாம என்ன துன்பத்தில் இருக்கோமோ அதே துன்பத்தில் இன்னொருத்தர் இருந்தால் அவரோட நம்ம ஒத்து போகுமோ இல்லையோ, பேசு துணைக்கு நன்னா இருக்கும். அதே போல ராமனுக்கு என்ன கவலை? ராஜ்யத்தை இழந்தான், மனைவியை இழந்தான். சுக்ரீவன் ராஜ்யத்தை இழந்தான், மனைவியை இழந்தான். அதனால இவர் வழி சுக்ரீவனால்தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால சுக்ரீவனோடு தோழமை கொண்டார். ஆனா இதெல்லாம் கூட முக்கியமான காரணம் கிடையாது. சீத்தை தேர்ந்தெடுத்தது சுக்ரீவனைத்தான். ஒரு பக்தன் பகவானால் அங்கீகரிக்கப்படணும்னால் அதற்கு முதல் படி பிராட்டி அனுகிரகிக்க வேண்டும். எந்த இடத்துல வேணாலும் ராமாயணத்துல பார்க்கலாம். ராமன் ஒருவரை தம்பின்னு ஏற்றுக்கிறார் இல்லையோ, 3 பேரை தம்பின்னு ஏத்துண்டார். குஹன், சுக்ரீவன், விபீஷணன் 3 பேருக்கும் ராமன் அவர்களை சந்திக்கும் போதே, சந்திப்பதற்கு முன்னமே சீதை தான் முதல்ல அவர்களுக்கு அனுகிரகிக்கிறார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.